Father, we to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water, O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee of the eternal Father. They அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரிதத்தை நினைவு கூர்தலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை எப்பொழுதும் சாட்சி ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தின் நினைவு கூற விடுதலில் அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் இன் earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றைக்கும். Not the temptation but deliver us from the evil. For thine is the kingdom and the power and glory forever. Amen. வசனம் 14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பாரா? For if you forgive man that trespass, your heavenly Father will also forgive you. Proverbs chapter 26 verse 1 to 28. நீதிமொழிகள் 26 அதிகாரம் 1 முதல் 28 வசனம் வரை. உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. As now in the summer and as a rain in the year worst, so honor in not in simile for a fool. வசனம் 2. அடைக்கலான் குருவி அலைந்து திரிவது போல் திகைலானின் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமலிட்ட சாபம் தங்காது. As the bear be by the wandering, as the sower by flying, so the curse consolers shall not come. வசனம் 3. குதிரைக்கு சவுக்கு, கழுதைக்கு கடிவாளம், மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது. A word from the horse
a bridle from the ox, and a rear for this foolish back. வசனம் 4. மூடனுக்கு அவன் மதி இனத்தின்படியே மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். Answer not a fool according to his unfully lust, though and also be like unto him. வசனம் 5. மூடனுக்கு அவன் மதி இனத்தின்படியே மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். Answer a fool according to his unfully lest he be wish in his own concavity. வசனம் 6. மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தையே அடைகிறான். He that and sendeth a message by these hands of the fool cote of this fur and dog can't damage. வசனம் 7. நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயில் உள்ள ஓமையெல்லாம் குந்தும். The long locks of this lamb have the knot and quill, so is a trouble in the mouth of the foolish. வசனம் 8. மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். As he that and bindeth a stone in the ceiling, so is he that giveth honor to a fool. வசனம் 9. மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி, வெறியன் கையில் அகப்பட்ட முள். As a stronger பொல்லா நடக்கிறவர்களையும் வேலை கொள்கிறான். The great good that for me the fool and rewardeth transgressors. வசனம் 11. நாயானது தான் கக்கினதையே படி திரும்புவார், மூடன் தன் மூடத்தனத்திற்கு திரும்புவார். As a dog returns to his vomit, so a fool returns to his folly. வசனம் 12. தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாய் இருக்கலாம். She said, though a man wish in his own counsel, therein is more happy of this fool than in. வழியிலே வீதியிலே சிங்கம் என்று சோம்பேறி சொல்லுவான். The shrewd man said, there is a lion in the way, a lion is in the streets. வசனம் 14. கதவு கீழ் முளையிலே ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டே இருக்கிறான். As this door turneth this on here goes, so doth this slothful man. வசனம் 15. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்பி எடுக்க வருத்தப்படுகிறான். The slothful heareth is an ant in the bosom, it is great worth him to bring it again to this mouth. வசனம் 16. புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்ல தகும், 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். The sluggard is an wisher in his own concern, then 7 men that can redeem their other reason. வசனம் 17. வழியை போகையில் தனக்கடுத்த வழக்கில்
தலையிடுகிறவன் நாயை கதை பிடித்து இருக்கிறவனை போல் இருக்கிறான். He that and paused by and made a wreath and stuff belonging not to him is unlike one that take a dog by these ears. வசனம் 18. கொல்லிகளையும் அம்புகளையும் சவுக்கு கேதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ, as made a man who and caused a fear brands arrows and the death. வசனம் 19. அப்படி தனக்கு அடுத்தவனையே வஞ்சித்து தான் விளையாட்டுகளவே செய்தேன் என்று சொல்கிற மனுஷனும் இருக்கிறான். So is the man that and deceiveth is a neighbor and set him not in the spirit. வசனம் 20. விறகில்லாமல் நெருப்பை அவியும் கோள் சொல்கிறவரின் இல்லாமல் சண்டையும் அடங்கும். Where no hand woods is there as the fear go ahead out so there is and no trouble bear this strophe cause it. வசனம் 21. கரிகள் தாளுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுவ பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். As the coals is to the breaking coals and the woods to the fear, so is a continuous man to the kindless strophe. வசனம் 22. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். To woods have this tell bear hardest wonders and they go down into this innermost parts of the belly. வசனம் 23. நேச அணையிலே காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீ நெஞ்சம் வெளிப்பூச்சு பூசி ஒட்டை போல் இருக்கும். The breaking lips and his wicked heart had like a post hair and cover with a silver doors. வசனம் 24. பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறந்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். He that and hated disassembleth with his lips and layeth up direct within him. வசனம் 25. அவன் தம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. When ye speak it and fear and believe him not, for in this heart. வசனம் 26. வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் அவனுடைய பொல்லாங் whose an eater is uncovered by wicked. வசனம் 27. படுகுழியிலே வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்பும் விழும். ஓஸ் digeth his pit shall and fall therein, and he a stone he will and stand up and he. அழிவை உண்டு பண்ணும். அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாது, நிறையா இருக்குது இந்த புக்கு. எவ்ரிபடி கேன் லவ், அதானே படித்தான் அன்றைக்கி. When people fake, everything became fake. 59 page number.
The fake people from the companion F are the system called kills for all the other unfakeness in the bumper. A living side and expectedly fake people like Alex, Alexa, Karen, Trina, and Sir, you make and think and that you we never interacted with a fake person online, but you have, and with load of them. I most an emphasis that the kind of the fake person I am the ready claiming is a most product just what is an attention for you are how you are construct you're an online person. I am the citizening a power and relationship not an pausing terror of the intensity when you think your fake Instagram and accounts that as not an necessarily a bad thing became an literate in this way of one's society is an easy to if one is to the become of the first class citizen in it. If the society is the based and fake people, you did better learn now to make a fake person yourself. My oh, அந்த மோதல்களும் யாருக்காவது உதவி தேவைப்பட்ட போதெல்லாம் கொம்பு இரு ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர் உண்மையாகவே இருக்க முடியாத அளவுக்கு நல்லவராக இருந்தார். ரியஸ் தனது உறவினரின் அருகிலே சென்று அவள் கையை பிடித்து இங்கேயே இருங்க கொம்பே ஆங்கில மருத்துவரை அழைத்து வரச் சொல்ல உள்ளார். அவர் வந்து உதவுவார் என்று கூறினார். கிளேர் பொருத்தமற்றவர்களாக இருந்தாள். கேட்காமல் முணுமுணுத்தாள். ரைஸ் மெதுவாக பெருமூச்சு விட்டு ஒரு அமைதியான பிரார்த்தனையை செய்தாள். பின்னர் ஈரமான துணியை எடுத்து தனது உறவினரின் காய்ச்சலால் அவதிப்பட்ட தோலை துடைத்தாள். அறையில் இங்கே ஒரு பிறந்த குழந்தையின் சிறிய அழுகையில் அனைவருக்கும் நம்பிக்கையின் பிரகாசத்தை தந்தன. மருத்துவர்களுக்காக அவர்கள் காத்திருந்தபோது கிளேரை வசதியாக வைத்திருக்க மறுத்துவச்சி முடிந்த அனைத்தையும் செய்தாள். ஆனால் நேரம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் இருப்பது போல் உணர்ந்தாள். ஒரு மணி நேரம் கழித்து அது என்ன என்று போல் உணர்ந்து கொம்பு சமையல் அறைக்குள் நுழைந்தார். அவரது குதிங்கால் ஆங்கில மருத்துவர், ஆனால் அது யாரு எதிர்பார்க்காத மருத்துவர் அல்ல. டாக்டர் வெஸ்போர்
எங்கே? ஆபிரகாம் கேட்டு கதவை தண்டி பார்த்தாள். அவர் பாதையிலே நடந்து வருவார் என்று பாதி எதிர்பார்த்தாள். காலை வணக்கம் ஐயா, நான் டாக்டர் வில்லியம்ஸ். துரதிருஷ்டவசமாக டாக்டர் வெஸ்போக் பிரான்சில் ஒரு மாநாட்டில் இருக்கிறார். ஆபிரகாம் குறுக்கிட்டு, ஆனால் நீங்கள் மிகவும் இளமையாக இருக்கிறீர்கள். அறையில் இருந்து வரும் சத்தத்தை கேட்க ரேஸ் விரைவாக எழுந்து விசாரித்து கிளேர் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வந்தாள். அவள் சமையலறைக்கு சென்றபோது மிகவும் ஆச்சரியப்பட்டாள். கையிலே மருத்துவர் பையுடனே ஒரு இளம் மனிதனை கண்டாள். அப்பொழுது தனது வெள்ளை கோட் அணிந்த அந்த டாக்டர் வெஸ்பூக்கை போலாமல் டாக்டர் வில்லியம்ஸ் மிகவும் சாதாரணமாக உடை அணிந்திருந்தார். மேலும் அவசர விஷயத்தில் தனது கவனத்தை திருப்பி அவள் தன்னை தானே கட்டாயப்படுத்த வேண்டியதாயிருந்தது. டேய் மருத்துவரே, தொடர விடுங்கள் என்று லர்ஸ் கூறிவிட்டு ஒதுங்கி நின்றாள்.